இப்போ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா பும்ரா அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரொம்ப கிளியராக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 14 ரன்னு நம்ம கொடுத்தாரு சிராஜ். டிஃபெண்ட் பண்ண வேண்டியது 160 ரன்னு. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு வைடு 4. சிராஜ் தூக்கி தலையில் வச்சுலாம் ஆடுறாங்க. எனக்கு வந்து சிராஜ் மேலே எந்த கோபமும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். பட் கன்சிஸ்டன்சிங்கிறது கடுகத்தனை கூட அந்த மனுஷங்கிட்ட கிடையாது. கோலியை பற்றி ஒரு 2 வார்த்தை. 2 வார்த்தையா பேச விரும்பவில்லை. என்ன பேசுறதுங்க இருக்கு? கோலியை பற்றி என்ன பேசுறது? நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடலைன்னா கிரிக்கெட் ஆட முடியாது. அவங்க ரெட் பால் கிரிக்கெட் ஆட மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டை தவிர கோலி எப்போ ரெட் பால் கிரிக்கெட் ஆடுறது? அதோட இல்லாமல் ரிஷப் பண்ட் அப்படிங்கிற இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸு இல்லைன்னா அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. மேட்சை நோவே அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பாங்க அவங்க. போலண்ட் சூப்பர். சான்ஸ் கிடைச்சும் போதெல்லாம் இந்த சீரீஸில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க, பிரமாதங்க. ஐயோ, ஓவராலாக கமின்ஸோட லீடர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீமை நல்ல கண்ட்ரோல்ட வச்சுருந்தாங்க. ஈவன் ஒரு சாதாரணமாக கொஞ்சம் லூஸ் டெம்பர் ஆகக்கூடிய ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் இதுவாக தான் ஆமிக்கபிளாக தான் இருந்தாங்க. மேபி நடுவில் வந்து வார்த்தைகள் பரிமாற்றம் இருந்துக்கலாம், நம்மளுக்கு கேட்கல. அது ஓகே, அது இருக்க தான் செய்யும். பட் கிரிக்கெட் ஒல்லி நேயர்களுக்கு வணக்கம். பாரத் கவாஸ்கர் டிராஃபியோட 5th டெஸ்ட் வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக முடிஞ்சிருக்கு. இந்த டெஸ்ட்டை வின் பண்ணது மூலமாக ஆஸ்திரேலியா வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டிராஃபியை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த 5th டெஸ்ட் எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சீரியஸ் தோத்துட்டோங்கிற ஒரு வருத்தம் தான். அதனால ரொம்ப சீரியஸாக இருக்கீங்களா? ஆமாம், சீரியஸாக இல்லை, கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஓகே சார். ஃபஸ்ட்டு நம்ம தலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா ஃபார்மில் இல்லை, கேப்டன்சியும் ஒழுங்காக பண்ணல, அவர் வந்து கேப்டன்சிலே வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க. அவரே வந்து சுய பரிசோதனை பண்ணி நான் இந்த மேட்ச் விளையாடல, நான் ஃபார்மில் இல்லை, அதனால நானே என்னை ட்ராப் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ட்ராப் அவுட் பண்ணினார் இந்த மேட்ச்சில். பட் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தான். இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல மூவ் தான். ஒரு கேப்டனாக அது ஒரு பொறுப்பை எடுத்த டெசிஷன் தான் அது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 days இருந்த ஒரு கலைபுரம் இருக்குது பாருங்கள். அது அது பூசி மொழிகி அதுக்கு வந்து கம்பீர் வந்து உட்காந்து அவர் ஆடுவாரான்னு கேட்டதுக்கு அவர் வந்து அந்த பிச்சை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்ல, இப்படிலாம் சொல்லி அவ்வளோ இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி அது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் ஃபார்மில் இல்லை, கேப்டன்சி பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் நான் ஒரு மேட்ச் பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற டெசிஷன் அன்றைக்கி காலையில் வந்து டாஸ் போடுறதுக்கு முன்னாடி எடுத்துருக்க மாட்டார். அது ஒரு 2-3 நாள் முன்னாடி எடுத்திருப்பார். இன்ஃபேக்ட் போன டெஸ்ட் மேட்ச் 4th டெஸ்ட் முடிஞ்ச உடனே கூட அவர் எடுத்திருப்பார் அந்த டெசிஷனை. அது ஓப்பனாக சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த டிரான்ஸ்பரன்சி இருந்ததுன்னா டீமில் ஒரு நல்லாயிருக்கும். ஒருவேளை அவங்க டீமுக்கு சொல்லிவிட்டு வெளியில் மீடியாவுக்கு சொல்லாமல் இருந்தாங்களா தெரியாது, அப்படி கூட இருக்கலாம். அதோட ரீசன் தான் கம்பீர் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தது கூட இருக்கலாம். பட்டு வெளியே கூட மீடியாவுக்கு கூட ஓப்பனாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி காசிப்பு, அவரை பற்றி தப்பாக பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அந்த குறையும் இல்லை. அது அட்லீஸ்ட் டு தேட் எக்ஸ்டெண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். எனிவே அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க, சுய பரிசோதனை செய்கிறதுக்காக ஒரு மேட்ச் அவுட் பண்ணதுங்கிறது நல்ல டெசிஷன் தான். குட், வெரி குட். இது மாதிரி நிறைய பேர் காஷிப் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார். என்னென்னா, கேப்டன்சிலேருந்து விலகிறாரா, இவர் ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படிங்கும்போது ஆளுக்கு ஒன்று பேசுகிறீங்க, நான் என்ன முடிவு பண்ணணும்னு எனக்கு தெரியுங்கிற லெவலில் அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறது? ரொம்ப அது வந்து கொஞ்சம் கூட ரசிக்க முடியாத ஒரு கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அது சரி, ரோஹித் சர்மா மாதிரி அந்த ஸ்டேச்சர் இருக்கிற ஆள், இத்தனை வருஷமாக அவர் கிட்டத்தட்ட 11-12 வருஷமாக டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்காரு, இத்தனை மேட்ச் இந்தியாவை லீட் பண்ணியிருக்காரு. அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து வெளியே வந்து பப்ளிக்கில் பேசுகிறதுக்குங்கிறது வந்து ஒரு கலை. அது மெயின்டைன் பண்ணணும். அங்கே தான் அவருடைய மெச்சூரிட்டியை காட்டணும். இந்த மாதிரிலாம் லூஸ் ஸ்டாக் கொடுக்கறதுங்கிறது, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மைக்கு கையில் பிடிச்சிருக்கிறவங்க, லேப்டாப் வச்சுருக்கிறவங்க, கையில் பேனா எடுத்தவங்க சொல்கிற கருத்தெல்லாம் நாங்களாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஐ எம் சென்சிபிள், ஐ எம் ஃபாதர் ஆஃப் 2 kids,
அதனால் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது 2 பிள்ளைங்க இருக்கிறவர் அவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்ததுன்னா 3 பிள்ளைங்க இருக்கிறவங்க இன்னும் சொல்லலாமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம். என்ன அவர் சொல்லியிருக்கலாம், என்னோட ரிட்டயர்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் பேச்சு வராங்க. நான் டெஃபினட்டாக ஐ வில் லெட் யூ நோ. நான் எப்போ ரிட்டயர் ஆகணும் அப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாஸ் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா அவரோட இந்த மெச்சூரிட்டி லெவல் எக்ஸிபிட் ஆகிருக்கும். அதை விட்டு இந்த மாதிரி மீடியாவெல்லாம் ஒருத்தன் ஒரு சொரிஞ்சிட்டு போகிறதுங்கிறதுலாம் தப்பு. இந்த மீடியா இல்லைன்னா 11 வருஷத்தில் இவர் எப்படி இருந்திருப்பார்? அன்றைக்கெல்லாம் மீடியா தேவைப்பட்டதில்லை அவருக்கு. இன்றைக்கி வந்து மீடியான்னு இல்லை, சோஷியல் மீடியா கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எப்போ பப்ளிக்கு வந்துட்டீங்களோ, வெளியில் வந்து உங்கள் கேமை பார்க்குறதுக்கு காசு கொடுத்து வாங்குறான் ஒருத்தன் டிக்கெட்டை. அந்த மாதிரி லெவலுக்கு எப்போ நீங்கள் பப்ளிக் வந்துட்டீங்களோ கிரிட்டிசிசத்துக்கு நீங்கள் உள்ளாவீங்க. அதை நீங்கள் ஏற்று தான் ஆகணும். அதனால் அந்த பக்குவம் கூட உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் யூ ஆர் அன்ஃபிட் டு பி கேப்டன். அதை வந்து அது திருப்பி அவர் அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. தங்கிட்ட தான் வாய் இருக்குது நாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போனால் திருப்பி பேசினாங்கன்னா என்ன ஆவார்? அப்படி அது வந்து அந்த மெச்சூரிட்டி அவருக்கு அந்த மாதிரி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப பேட் டேஸ்ட்டாக இருந்தது. அப்படிலாம் அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப அசிங்கம். அப்படி தான் நான் பார்க்குறேன் அது. செகண்ட் திங் அவர் வந்து இந்த ஸ்கொயராக மீடியாவையும் சோஷியல் மீடியாவையும் ப்ளேம் பண்ணதுங்கிறது வந்து டோட்டலி இரலவெண்ட். அது தொட்டே இருக்க வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டுல்கர் கூட அதே மாதிரி பேச்சு வந்தது. ஏன் இன்னும் ஆடிட்டு இருக்கார் அவர், ஏன் ரிட்டையர் ஆகலை அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. தோனியை பற்றி நிறைய பேச்சு இருந்தது. அப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கல, ஒன்றுமே பேசலை. திடீர்னு ஆல் ஆஃப் சடன் ரிட்டையர் ஆனாங்க போனாங்க. இப்போ ரீசெண்டாக அஸ்வின் பாருங்கள் ஏதாவது பேசினார். ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் கூட ஏதாவது காசிப் பேசுவார், ஏதாவது மீடியா பற்றியோ இல்லை செலக்டர்ஸ் பற்றியோ போர்டை பற்றியோ எதாவது பேசினார். அந்த மெக்னானிமிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அது இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிட்டிங்கன்னா அப்படின்னு 10 கமெண்ட் வரும். அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேச்சர்லேருந்து இறங்கிடுவீங்க. அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது பண்ணாமல் இருக்கணுங்கிறது இந்த மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வாங்கி கட்டினதெல்லாம் பார்த்து அடுத்தவங்க திருந்தினா நல்லாயிருக்கும். அதோட இல்லாமல் இந்த 5 டெஸ்ட்லையுமே பேசப்பட்ட ஒரு பெயர் அப்படின்னா பும்ரா. அதுவும் இந்த 5th டெஸ்ட்டில் வந்து கேப்டனாக வந்து லீட் பண்ணார் டீமை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அவர் தான் லீட் பண்ணார். அதில் ஒரு வெற்றி. சரி, எண்டும் ஒரு வெற்றியோடு தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு நேரத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு இன்ஜுரி காரணமாக அவரால் விளையாட முடியல. மேபி அவர் இருந்திருந்தால் இந்த ஸ்கோரை வந்து இந்தியா வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்தியா தோற்றுருப்பாங்க இன் எனி கேஸ். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைட் இருந்திருக்கலாம். மேபி அந்த 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 என்ன சொல்ல அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர இன் எனி கேஸ் இந்தியா தோற்றுருப்பாங்க. ஏன்னா இந்த 160s வந்து டிஃபெண்டபிள் டோட்டலே அல்ல இந்த விக்கெட்டில். அதுவும் நல்லா தெரியும். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி நம்மளே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா தண்டரிங்காக ஓப்பன் பண்ணார். இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்க்கு ஆடினது அந்த மாதிரி அப்போவே தெரிஞ்சு போச்சு இவங்க அடித்து ஆட போகிறாங்கங்கிறது. ஸோ அவங்க இந்தியன் இன்னிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலுக்கும் பந்துக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. நீங்கள் போய் உங்கள் கேமை அடித்து ஆடுங்க, மற்றவங்க வந்து கொஞ்சம் ஒட்டி ஆடட்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கணும். பும்ரா கிட்டேருந்தோ இல்லை கம்பீர் கிட்டேருந்தோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கணும். அப்படி தான் இருந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ஒட்டி ஆடினீங்கன்னா இந்த விக்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கு விக்கெட் இல்லை. இது எவ்வளோக்கு சீக்கிரம் உங்களுக்கு ரன்ஸை போட முடியுமோ, எவ்வளோக்கு அதிகமாக போர்டில் ரன்ஸ் போட முடியுமோ போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வின்னிங் சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற தியரி அடாப்ட் பண்ணாங்க இந்தியா. இது அவங்க லீடு எடுப்பாங்க, இந்த லீடு அப்படியே அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். நான் எல்லார்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் 3 பேர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அந்த கான்ஸ்டாஸ் இருக்காது, ஓப்பனர் இருக்கார், டிராவிஸ் ஹெட் இருக்கார், இந்த வெப்ஸ்டர் பிரமாதமாக ஆடுறாரு. ஸோ 3 பேரும் அடிக்கக்கூடிய ஆட்கள். இந்த 3 பேரை அடித்து அதில் 3 பேரில் 2 பேர் கிளிக் ஆனால் கூட ஆஸ்திரேலியா பின்னு. ஏன்னா அவங்கள கண்டெயின் பண்ணுற அளவுக்கு இங்கே போலிங் இல்லை. அது மனசில் வச்சுட்டு நான் சொன்னது வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி எப்படின்னு சொன்னேன். பும்ரா இருந்திருந்தால் நம்மளோட லீடு ஒரு 210 220 இருந்திருந்தால் இந்தியாவுக்கு கொஞ்சம் சான்ஸ் உண்டு. இதுவும் அந்த லீடு அவ்வளோ இல்லாத பட்சத்தில் பும்ராவும் இல்லாத பட்சத்தில் த டெத் வாஸ் வெரி மச் டு பி சீன். அதோட இல்லாமல் ரிஷப் பண்ட் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா போன மேட்ச்சில் வந்து அவர் விளையாடின ஷாட்டை பற்றி நிறையா கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசப்பட்ட இடத்துல இப்போது செகண்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி தான் விளையாடி இருக்காரு. அது இப்போ பாசிட்டிவாக பேசப்படுது சார். அப்படி இல்லை, சிச்சுவேஷன் தான். எதுக்காக ரிஷப் வந்து அடித்து ஆடுறதை யாருமே சொல்லலை. ரிஷப் வந்து அடித்து ஆடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. நாம் திருப்பி பேசியிருக்கோம்.
அவர் வந்து 10 மேட்ச்சுக்கு 3 மேட்ச் தான் அடிப்பார். அவர் அடிக்கிற 3 மேட்ச் இந்தியா வின் பண்ணுவாங்க. இஸ் அ மேட்ச் வின்னர். அவர் அடிச்சாருன்னா இந்தியாவுக்கு வின்னிங் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இதை நம்மளே திருப்பி திருப்பி பேசியிருக்கோம். அவர் அடிக்காமல் கட்டைல் பண்ணிட்டு சிங்கிள் எடுத்து தலையை தொங்க போட்டு ஆடணும்னு யாருமே சொல்லல. எந்த சுச்சுவேஷனில் எந்த ஷாட் அடித்து அவுட் ஆனாருங்கிறது தான் பிரச்சனை. அந்த அந்த ரேம் ஷாட் ஆடி அவுட் ஆனது அந்த சுச்சுவேஷனில், அதுவும் முதல் பால் பண்ண முடியாமல் திருப்பி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற ஈகோவில் அடித்தது. அது வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனா அது அன்னைக்கு இருந்த மேட்ச் சுச்சுவேஷன், அந்த ஷாட் ஆடக்கூடிய சுச்சுவேஷனா. அதே மாதிரி அந்த லாங் ஆனில் அடிக்க போய் டிராவிஸ் ஹெட்டுக்கிட்ட விக்கெட் கொடுத்துட்டு வந்தது. இதெல்லாம் நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் அவர் ஆடின ஷாட்டை பற்றி தான் கமெண்ட் இருந்தது. அதனால் அவர் வந்து எதுக்காக நம்ம அவரை பற்றி காரசாரமாக பேசணும் அப்படின்னா, அவர் ஏன் அந்த டீமோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான். அவரோட கேமை பற்றி என்றைக்குமே பேசினதில்லை. இன்ஃபேக்ட் அவரை ட்ராப் பண்ணுங்கிற ஒரு பேச்சு நம்மலாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவரோட கீப்பிங்கை பற்றி நான் ரொம்ப இதுவாக ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, துருவ் ஜுரேல் உள்ளே வந்தால் பெட்டரான்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், ஜுரேல் வந்து ஆஸ் அ விக்கெட் கீப்பர் உள்ளே வந்தால் என்றைக்குமே வெல்கம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆஸ் அ பேட்ஸ்மேன் நீங்கள் பந்தை ட்ராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துன்னா அது வருத்தப்பட வேண்டிய நிலைமைன்னு தான் சொன்னேன் உங்ககிட்ட நான். ஸோ இப்போ அதை நான் என்டாஸ் பண்ணுறேன். அவருடைய ஷார்ட் மேக்கிங்கை பற்றி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இஸ் அ மேட்ச் வின்னர். மறுபடியும் ஐ ரிப்பீட். பட் எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஷாட் ஆடி அவுட் ஆகிறாருங்கிறது தான் பிரச்சனை. அதில் தான் கொஸ்டின் மார்க் வந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸு இல்லைன்னா அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, மேட்சை நோவே அடிச்சு தூக்கி போட்டு போயிருப்பாங்க அவங்க. அதுவும் பும்ரா இல்லாத பட்சத்தில். அவர் தான் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் நேரம் இழுத்தார், டீ வரைக்கும், கிட்டத்தட்ட டீ வரைக்குமாவது இழுத்தது அவரால் தான். எனிவே அவர் ரோல் அவர் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக உள்ளே வந்த கில் 2 இன்னிங்ஸுமே வந்து பெருசாக அவரால் ஜொலிக்க முடியல. போன மேட்ச் வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து நல்லா ஒரு பியூர் பேட்டராக வந்து நல்லா விளையாடி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல 2 மேட்சுமே அவர் விக்கெட் வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நேத்தன் லைன் பாலில் ஏறி அவுட் ஆனார். லைக் தட் சேம் அதே தான் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பண்ணார். வெப்ஸ்டர் பாலில் ஏறி வந்து கீப்பிங் கேட்ச் கொடுத்தாரு. எப்படி சார் பார்க்குறது? இந்த கில்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அது பார்க்குறது. ஏன்னா நல்லா ஹை குவாலிட்டி டேலண்ட் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். பட் அவர் ஏன் அந்த மாதிரியான ஷாட்ஸுக்கு போகிறாரு? யாருமே அவர்கிட்ட வந்து நேத்தன் லைனை ஏறி ஒரு அடி அடிக்கணும்னு சொல்லிட்டு யாருமே அவர்கிட்ட எதிர்பார்க்கல. நம்ம புஜாரா கிட்ட எதிர்பார்த்துருப்போமா இந்த மாதிரி? நம்ம வந்து இப்போ கில்ல வந்து புஜாராவோட ஷூவை ஃபில்லப் பண்ணணுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த ரோல் தான் அவர் பண்ண வேண்டிய ரோல். அவர் மற்றதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னும் 2 அவன் அடிக்கிறான், நான் அடித்து காட்டுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒத்து வராது. நீங்கள் லிமிடெட் ஓவர்ஸுக்கு வச்சுக்கலாம் அதெல்லாம். பட் இங்கே அது பண்ண முடியாது. அதை வந்து யாராவது வந்து அவர்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணணும், அவர் மனசுக்குள்ளே அதை புகுத்தணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவர் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக டெஸ்ட் டீமுக்கு இருக்க முடியும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக 20-30 ரன் வரைக்கும் அடிப்பார். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று இர்ரெஸ்பான்சிபிளாக ஒன்று பண்ணிட்டு வந்துடுவார். அப்படின்னா ரொம்ப நாள் அந்த மாதிரி வச்சு ஒரு ஆளை வச்சு ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். டீம் இன்னும் பெஞ்சில் நிறைய பேர் இருக்காங்க, சாய் சுதர்ஷன் மாதிரி ஆட்கள்லாம். இதெல்லாம் வந்து கில்லுக்கிட்ட கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பேசணும். அதுவும் இந்த டான்சிங் டவுன் த விக்கெட், ரவுண்ட் த விக்கெட் நேத்தன் லைன் போடுறது, ஏறி வந்து அடிக்கிறது சுச்சுவேஷன், அதுவும் நியூ பாலில் அவ்வளோ ஷைன் இருக்குது. நியூ பால் கிட்ட கொடுக்குறாரு லைன்கிட்ட. அந்த நியூ பாலில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட்டால் அது எப்படி போகுங்கிறது தெரியாது. நம்ம எத்தனை தடவை பார்த்துருக்கோம். அஸ்வின் சொல்லி எடுக்கிறதெல்லாம் எப்படி எடுத்திருக்காரு. அது பால் வந்து புஸ்குன்னு இப்படி ஓடும், ஆஃபில் ஓடும், இந்த டேர்ன்லாம் ஆகாது. நீங்கள் வந்து டேர்னுக்கு ஆடி போய் இப்படி விட்டார் பால். அது இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான் கிரிக்கெட்டில். இந்த லெவல் போகும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த சுச்சுவேஷனில் போய் நேத்தன் லைனை ஏறி ஆடினதாகட்டும், இந்த வெப்ஸ்டருக்கு போய் தேவையில்லாமல் ஏறி இன்னர் எட்ஜ் எடுத்து கேட்ச் அது. அப்படின்னா பாருங்கள், பேட்டுக்கும் எவ்வளோ கேப்பில் இருந்திருக்கு அடிக்க போயிருக்காருன்னு. அப்படிலாம் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. இன்னும் 2 அடிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒட்டி ஆடலாம். சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்ட்ரைக் கொடுக்கணும். இவரோட ரோல் அதுதான். அங்கே நீங்கள் போட்டு ஒட்ட வேண்டாம். நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பாலில் ஒரு பால்லையோ 2 பால்லையோ ஆடிட்டு ஒரு சிங்கிள் எடுத்துட்டு அந்த எண்டு இருக்கிறவனை அடிக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டு நிம்மதியாக போய் இருங்க. யாராவது உங்களை குறை சொல்லுவாங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நானும் அடிக்கிறேன் வந்து இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் பந்தை பார்த்தோ ஜெய்ஸ்வாலை பார்த்தோ நானும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறதுலாம் தப்பு. இதெல்லாம் சீரியஸான விஷயங்கள். இதெல்லாம் அவர்கிட்ட அவர் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், பேசுவாங்கன்னு நம்புவோம். நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச்சில் ஹீரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ. ஹேப்பன்ஸ் ஈஸ்வர். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேலண்ட் இருக்கிற ஆள் பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே சார். அடுத்தது அப்படியே பவுலிங் யூனிட்டுக்கு வந்துடுவோம் நம்ம டேரெக்டாக.
இப்போ பவுலிங்ல பார்த்தீங்கன்னா, பும்ரா அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா, இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த மேட்ச்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்க. ஆகாஷ்தீப்க்கு பதிலா பிரதீஷ் கிருஷ்ணாவ எடுத்துட்டு வந்தாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் ஒரு 3 விக்கெட் எடுத்து குடுத்தாரு. இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 3 விக்கெட் எடுத்து குடுத்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 3 விக்கெட் எடுத்து குடுத்தாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற பவுலர் இப்போ அ சிராஜ் இல்லையா? அவருக்கு பிரசித் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுற போலரா இல்லை இப்போ சிராஜ் ஒரு போலராகவே இல்லையான்னு கேட்குறீங்களா? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் இந்த போன இன்டர்வியூவில் வந்து பும்ராவோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது நான் நம்ம சொன்னேன். எப்போதுமே பும்ராக்கு சப்போர்ட் கேட்போம். இப்ப பிரசித் கிருஷ்ணாக்கு சப்போர்ட் கேட்கிற மாரி நிலைமைய உருவாக்கிட்டாங்க. அதுதான் அப்போ கூட இல்லைங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க. சரி சொல்கிறேன். போன இன்டர்வியூவில் நம்ம பேசும்போது பும்ராவோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், பும்ராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, பும்ரா இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் இந்தியா எப்படி இருப்பாங்கங்கிறது கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ தெரியும் பும்ராவோட அருமை. இந்த நிழலோட அருமை வெயிலுக்கு போனால் தெரியுங்கிறது நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இனி ப்ரூவ் ஆயிடுச்சு. ரொம்ப கிளியராக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஓவரில் 14 ரன் நம்ம கொடுத்தாரு சிராஜ். டிஃபெண்ட் பண்ண வேண்டியது 160 ரன்னு. அதில் ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு வைடு 4. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வைடு 4. இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் டிசிப்ளின். இதுதான் சிராஜோட டிசிப்ளின். சிராஜை தூக்கி தலையில் வச்சுலாம் ஆடுறாங்க. எனக்கு வந்து சிராஜ் மேலே எந்த கோபமும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பேர்ஸ்ட்டில் ஒரு ஸ்பெல்லில் பிரமாதமாக போடக்கூடிய ஆள். பட் கன்சிஸ்டன்சிங்கிறது கடுகத்தனை கூட அந்த மனுஷங்கிட்ட கிடையாது. இப்போ போன இது இன்னிங்ஸ் ஆகட்டும் ஒரு ஸ்பெல் நல்லா போட்டார். இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்களா எப்படி போட்டார் பார்த்தீங்களா? அடுத்த போன மேட்ச்சு செகண்ட் இன்னிங்ஸை நல்லா போட்டார். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டார். செகண்ட் இன்னிங்ஸு எங்கே அவரோட ரோல் வரணுமோ, நான் இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லலை. இந்தியா ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் போலிங் போட்டிருக்கணும்னு சொல்லலை. உங்கள் ரோலை நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் கேள்வி. போலிங் அங்கே போட்டார் அவர் இன்னைக்கு. கன்றாவியாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு டெஸ்ட் லெவலில் அந்த லெவலில் போய் போடக்கூடிய ஒரு ஆள் எப்படி இருக்கணுங்க? அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன். போலிங்கில் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் நீங்கள் ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் அண்ட் லெங்க்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரில் லைன் அண்ட் லெங்க்த்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பேஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாங்க. நான் இந்த மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து பிரசித் கிருஷ்ணாவோட ஃபேன் அல்ல. நான் ஒன்றும் அவ்வளோ அவரோட ரசிகன் இல்லை. இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்பெல் நல்லா போடல அவர். ஏன்னா அவர் வந்து ஜென்ரலாக இந்தியன் கண்டிஷனில் போலிங் போட்டு பழக்கப்பட்டவருக்கு வந்து அவர் மாதிரி ஹைட்டு இருக்கிறவங்க கையை தூக்கி குத்தி போடுறவங்களுக்கு வந்து ஷார்ட் ஆஃப் லெங்க்த்தை போட்டு தான் பழக்கம் இருக்கும் யூஸ்வலாக. ஏன்னா அப்போ தான் இந்தியாவில் வந்து பவுன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபுல் லெங்க்த்தை போட்டிங்கன்னா பவுன்ஸ் கிடைக்காது. அதனால ஷார்ட்டாக போட்டே அவருக்கு பழக்கம். அந்த மாதிரி ஷார்ட் ஆஃப் லெங்க்த்தை போட்டார். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் அடிச்சாங்க அவர். பால் பட்டுன்னு வந்து சாத்துன்னு சாத்தினாங்க. அப்புறம் யாரோ சொல்லியிருக்கணும் அவருக்கு, யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். பும்ரா கொடுத்துருக்கலாம், இல்லை மார்க்கெல் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 லெங்க்த்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சார். கொஞ்சம் பாலை உள்ளே தூக்கி மேலே தூக்கி போட்டார். அது போட்டதுக்கப்புறம் வேறு விதமாக போட்டார். அவரோட போலிங் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா ஐயோ பிரசீத் கிருஷ்ணா இப்படி போடுறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போட்டிருந்தார். அந்த 3/4 லெங்க்த்து போடும்போது மட்டும் அவர் வேறு போலராக கண்ணில் பட்டார். இல்லைன்னா அவரோட பழைய ஸ்ட்ரென்த்தில் வந்து ஷார்ட் பீஸ்ட்டு போட ஆரம்பித்தார்னா காலி. அவர் அப்படி இருந்தார். செகண்ட் இன்னிங்ஸ் இன்றைக்கி அவர் போட்டது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக போட்டார். அதுவும் சில பேரை வந்து பேட்ஸ்மேனை செட் பண்ணலாம் ஆரம்பித்தார். ரொம்ப பார்க்குறது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது எனக்கு. அந்த ஒரு மிடானை தூக்கி இதுக்கு அனுப்பிட்டு இவரை லபிஷனுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா ஷார்ட் மிடான் ஒன்று இருக்குது. ரன்னப்பில் கையில் பால் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டே இருக்கான்னு டக்குன்னு நின்று திரும்பி கோலிக்கிட்ட காமிச்சு வந்து இந்த ஷார்ட் மிடானை தூக்கி ஸ்கொயர் லெக்கில் அனுப்ப சொன்னார். ஒரு 3rd மேன் டீப்பாக போட சொன்னார். சொல்லிட்டு போனார். இதுலேருந்து என்ன இண்டிகேஷன்னா இவர் ஷார்ட் பிச் போட போகிறாருன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நார்மலாக வந்து இங்கே இருக்கிற ஆளை கொண்டு போய் அங்கே போடுறீங்க, இல்லை இங்கே 3rd மேனில் ஆளை வைக்கிறீங்கன்னா ஷார்ட் பிச் வரப்போகுது. இப்படி அடித்தா 3rd மேனுக்கு போகணும், இப்படி அடித்தா அவங்க இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செட் பண்ணுறீங்க. ஸோ பேட்ஸ்மேன் மைண்டுக்குள்ளே ஷார்ட் பீஸ் போட போகிறாருங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அந்த மாதிரி செட் பண்ண அடுத்த பால் அவுட் சைட் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டார். அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் போட்டார். அவன் எதிர்பார்த்ததே ஷார்ட் பீஸ் எதிர்பார்த்து நிற்பான். சம்மந்தம் இல்லாமல் பால் ஒன்று இப்படி போச்சு. கன்ஃபியூஸ் ஆகிட்டான் லபிஷன். அடுத்த பால் 3/4 லெங்க்த்தில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். இது வந்து அவர் ஷார்ட் பீஸை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆள் ப்ரீ டிட்டர்மெண்ட்டாக கட்டுக்கு போனோம். ஸோ ஜெய்ஷ்வால் கிட்ட கேட்ச்சு. அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. இப்படி தான் பண்ணணும். உங்களை பேட்ஸ்மேனை செட் பண்ணுறதுங்கிறது யூ ஹாவ் டு சும்மா கையில் பாலை வச்சு ஓடி வந்து போடுறது இல்லை. கிரிக்கெட்டும் மைண்ட் கேம் இருக்குது. அதில் கிரிக்கெட்டும் ஒரு கேமுக்குள்ளே ஒரு கேம் இருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் நடக்குது. பட் அந்த இடத்துல வந்து லபிஷனுக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அப்படி போகணும். அது அப்படி பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு.
நான் வந்து அந்த ஒரு 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 அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் வச்சுங்க செகண்டில் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஸ்பெல்லில் வந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். அப்படி இருந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. அவுட்கம் அது இந்த இந்த சீரீஸை நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் நல்லா போட்டார். பட் வெரி அன்லக்கி. அவர் வந்து கொஞ்சம் அடிச்சு போடுற பவுலர் இல்லை. அதனால் அவர்கிட்ட வந்து அந்த பவுன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் விக்கெட் காலமில் அவருக்கு ஜாஸ்தி கிடைக்காம போயிடுச்சு. பட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டார். பிரசித் கிருஷ்ணா கவனிக்கப்பட வேண்டியவராக கண்ணுக்கு படுறாரு. குட், வெரி குட். சிராஜ், நான் மறுபடியும் சொல்கிறேன், சிராஜ் ஆனால் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பேட்ஸ்மேன், பவுலர் தான், டீமில் பிளேயர் தான். அவர் ட்ராப்லாம் பண்ண முடியாது. பட் அவர் வந்து தன்னை இதுக்கு மேலே கொஞ்சம் கண்டிஷன் பண்ணிக்கணுங்க. இதில் இப்படியே வந்து எனக்கு என்ன தோணுதோ அப்படி இருப்பாங்க. எனக்கு அதுவாக வரும்போது நீங்கள் விக்கெட் கிடைக்கும்பா எனக்கு தெரியாது அப்படின்லாம் இருக்க முடியாது. அப்படிலாம் ஆட முடியாது. ஒன்று நம்பி ஒன்று கொடுக்குறாங்கன்னா யூ ஹாவ் டு பி ஏபிள் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட். ப்ரொடக்டிவாக இருக்கணும். அது இல்லைன்னா கஷ்டம். அப்படி இது ரிசல்ட்லாம் கொண்டு வர முடியாது அப்படி இருந்தால். கோலியை பற்றி ஒரு 2 வார்த்தை. 2 வார்த்தையா? பேச விரும்பவில்லை. எதனால்? அவ்வளோதானே. 2 வார்த்தை கேட்டீங்க, 2 வார்த்தை பேச விரும்பவில்லை. பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக சொல்லுங்கள். இல்லை திருப்பி அதே தான் பேசிகிட்டு இருக்கோம் ஈஸ்வர். 8 தடவை அதே மாதிரி அவுட் ஆகிருக்காரு. நம்ம இன்னும் ஒரு 2 தடவை ஆச்சுன்னா 10 ஆனதுக்கப்புறம் பேசலாமா அதே மாதிரி? என்ன பேசுறதுங்க இருக்கு? கோலியை பற்றி என்ன பேசுறது? நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடலைன்னா கிரிக்கெட் ஆட முடியாது. அவங்க ரெட் பால் கிரிக்கெட் ஆட மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டை தவிர கோலி எப்போ ரெட் பால் கிரிக்கெட் ஆடுறது? இல்லையே, அதுதான் கம்பீரும் வலியுறுத்தியிருக்காரு. டொமஸ்டிக் போய் நிறையா விளையாடுங்க. இதை நீ கம்பீர் இப்போ நம்மளுக்கு இப்போ பேசுகிறத நமக்கு இதில் ப்ரெஸ்ஸில் கேட்குறோம், பார்க்குறோம். பட் நம்ம எத்தனையோ மாதமாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அது லோக்கல் கிரிக்கெட் ஆட மாட்டேங்கிறாங்க, டொமஸ்டிக் ஆட மாட்டேங்க. ரெட் பால் கிரிக்கெட்டை நீங்கள் வந்து டொமஸ்டிக்கில் ஆடாமல் டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுவீங்க? ரெட் பாலே உங்களுக்கு கண்ணில் படுறதே டெஸ்ட்டில் தான் பட போகுது அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்க ஆட போகிறீங்க? அதனால தான் பேட்லையும் படுறதில்ல. அதுதான் கண்ணிலே படுறதில்ல. சரியானா எப்படி பேட்டில் படும்? அதுதான் பிரச்சனையே. அதுதான் உங்களுக்கு விமோச்சனம். அது பண்ணால் வழியாக ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் கஷ்டம். டெக்னிக்கலாக அவர் இப்படி ஆடினார், காலத்துக்கு இங்கே வச்சார், அதுக்கு அங்கே வச்சார்லாம் அதெல்லாம் கோலி லெவலில் வந்து இனிமேல்லாம் அது இனிமேல் அவரால் சரி பண்ண முடியாது. இவ்வளோ ரன் அடித்து அவ்வளோ லெவலுக்கு போன ஆள் இனிமேலாம் மாற்ற முடியாது. என்ன அது செகண்ட் திங், இனிமேல் அவர் மாற்றி அதுக்கப்புறம் அது புதுசாக ஏற்கனவே இருந்ததெல்லாம் மறந்து புதுசாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றி எப்போ வருது? இதெல்லாம் எப்போ கடலில் அலை நிற்குது? எப்போ நம்ம போய் குளிக்கிறது? ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்களே. ஆமாம் சார், இந்தியாவை பற்றி நிறையா பேசிட்டோம். அப்படியே ஆஸ்திரேலியன் சைடு வந்தோன்னா பேட் கமின்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். ஆஷஸ் கப் இருக்குது, வேர்ல்ட் கப் இருக்குது, இந்த கப்பு மட்டும் தான் என்கிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னாரு. இப்போ அதையும் வாங்கி சாதிச்சு காமிச்சிருக்காரு. சூப்பர், வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் பேட் கமின்ஸ். ஏன்னா அதாவது ஒரு 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 பிளேயர், ஒரு போலர் கேப்டன் வந்து ஒரு யூஸ்வலாக அந்த ஒரு பவுலர் கேப்டனாக இருந்தால் அவங்களோட கொஞ்சம் அந்த பேலன்ஸ்டாக அவங்களால பண்ண முடியாதுன்னு ஒரு ஒரு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு தியரி ஒன்று உண்டு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுலர் கேப்டனாக இருந்தால் தானே கொஞ்சம் அதிகமான போலிங் போடுறதுக்கு தோணும், அல்லது அண்டர் போல் பண்ணுவாங்க. அவங்க போட வேண்டிய அளவுக்கு போடாமல் கம்மி பண்ணிப்பாங்க. அப்படிலாம் இருக்கும். ஃபீல்ட் செட்டிங்கில் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. அப்படிலாம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதை பற்றி மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து இது என்னங்க அவர் பண்ணல? இப்போ ஒரு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அவர் பண்ணாதது என்ன இருக்குது? அவர் WTC அடிச்சு கொடுத்துட்டாரு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை அடிச்சு கொடுத்தாரு, வேர்ல்ட் கப்பை அடிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ இதில் வந்தாச்சு. இப்போ இந்த ஃபைனல்ஸ் போகிறாங்க மறுபடியும். இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆஷஸ் சீரீஸ் அடிச்சிட்டாரு. சரி, அவர் பண்ணாததுங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன பிளேயருங்க? அதாவது போலிங் இருக்கட்டும், கொஞ்சம் திங்ஸ் கையை விட்டு போகுது அப்படின்னு இருக்கும்போது டபக்குன்னு பால் பிடிங்கிறார். வராரு, ஃபஸ்ட்டு 1 or 2 ஓவர்ஸ்க்குள்ளே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அந்த பிரேக் பண்ணுறாரு. அது அப்படி நடந்ததை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த சீரீஸில் என்ன நடத்தினாருங்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறாரு. ஒரு சுச்சுவேஷன் வந்து திடீர்னு அவர் 6 விக்கெட் 7 விக்கெட் போயிடுச்சா, வராரு, பேட்டிங்கில் வராரு, 49 50ன்னு அடிக்கிறாரு. அவர் வந்து பெரிய ஆல்ரவுண்டருங்கிற கேட்டகரியிலலாம் இல்லை. அவர் பேசிக்கலி ஒரு போலர் தான் அவர். பட் அந்த பேட்டை கையில் எடுத்துகிட்டு போகும்போது கூட நான் சும்மா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. அது வெறும் நாட் ஓன்லி ஆஸ் ஒரு கேப்டனுங்கிறதுனால அப்படி பண்ணுறாருன்னு இல்லை, கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் தான் ஆஸ் அ பிளேயர் அவர்கிட்ட இருக்கிறது ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதனால் இன்வால்மெண்ட் இன் டு த கேம், ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட், ஃபுல் இன்வால்மெண்ட். எந்த இடத்துலையுமே அவர் பிசகிறதே இல்லை.
அந்த அந்த ஈவன் ஒரு டிஆர்எஸ்க்கு அவரோட ரன்னிங் இருக்குது பார்த்தீங்களா, ஓடி வருது வந்து. ஏன்னா அந்த இருக்கிறது 14 செகண்டுக்குள்ளே நீங்கள் டிசிஷன் எடுத்தாகணும். அது எங்கேயோ இருக்காரு ஃபீல் பண்ணுறாரு, தப்ப தப்ப தப்புன்னு பிச்சுக்கு ஓடி வராரு. டக் டக் டக்குன்னு ஒரு 3-4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து போகிறாரு. அந்த மாதிரி அந்த இன்வால்மெண்ட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ஹீ இஸ் இன்டு த கேம். அதை விட்டு அவர் விலகியே போகிறதில்ல எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும். ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஹிம். ஐ வாண்ட் டு see him மச் மோர். போலாண்ட் சூப்பர். அதாவது ஹேசல்வுட் இல்லாத ஒரு ஆப்சன்ஸை அவங்க எப்படி அவர் ஃபில்லப் பண்ணுவாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. எப்போவுமே வந்து போலண்ட் வந்து ஒரு நல்ல போலர். அவர் வந்து அவரை பற்றி பேசும்போதுலாம் அவர் வந்து 33 வயசு ஆகுது அவருக்கு. இவர் இவ்வளோ நாள் எங்கே இருந்தார்? ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் எங்கே இருந்தார்? ஏன் இவரை நீங்கள் யாருமே கவனிக்கலை இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு ஒரு போலர் தான், ஒரு டீசன்ட் போலர் தான். பட் சான்ஸ் கிடைச்சும்போதெல்லாம் இந்த சீரீஸில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க, பிரமாதங்க. ஐயோ, என்ன லைன் அண்ட் லெங்க்த்து, என்ன டிசிப்ளின் போலிங். அவர் வந்து அந்த சேனலை பிடிச்சாருன்னா அவருக்கு நூல் கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, நூல் கட்டி போட்டான்னு அந்த மாதிரி அந்த சேனலுக்குள்ளே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், குட்டி 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 வேரியேஷன், கொஞ்சம் முன்னாடி இழுக்கிறது, கொஞ்சம் பின்னாடி தள்ளுறது, அந்த மாதிரிங்கிறது, ஒரு சின்ன பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது, வெறும் ஷோல்டர் பவரில் பெரிய லாங் ரன் அப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டீசன்ட் ரன் அப்பு, ரவுண்ட் த விக்கெட் போட்டார்னா ஒரு மாதிரி ஒரு மெனேசிங்காக இருக்கார். அது கிட்டத்தட்ட சில பால் வந்து அன்பிளேயபிளாக தோணுது நம்மளுக்கு. அது நம்ம இந்த பேட்ஸ்மேன் ஆடும்போது கூட பரவாயில்ல, இந்த பால் எப்படி ஆட்டாங்க பாரு அப்படின்னு தோணுது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி டெலிவரி விக்கெட்டிங் டெலிவரி மாதிரியே போடுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவர்கிட்ட. அவர் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்க்கெலாம் கூட ஒரு டக்குன்னு ஒரு ஆஃப் கலர் போவாங்க, இன்றைக்கி போட்ட போலிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ச்சு ஸ்டார்க்கு சரியே இல்லை. ஸோ நீ திடீர்னு ஆஃப் கலர் போவாங்க. அது கமின்ஸ் சம்டைம்ஸ் ஆஃப் கலர் போகிறதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆள் உள்ளே வராரு, உள்ளே வந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நல்ல டைட் போலர் அப்படின்னு நம்ம பார்த்தது போக, அவர் வந்து ஒரு ப்ரைம் போலர் ஆகிட்டார். இன்னும் ஒரு மேட்ச்சில் 10 விக்கெட் 10 விக்கெட்ஸ் ஹால் இந்த மேட்ச்சில் மறப்பாரா இந்த இன்னிங்ஸை. செகண்ட் திங், பேட்டிங்கில் கூட அவர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவர் ஒரு பேட்டை சும்மா தூக்கி போட்டு நம்பர் 11 ஆடுறாருங்க. என்ன கமிட்மெண்ட்டுங்க, என்ன மாதிரி தலையை குனிஞ்சு ஆடுறாரு. அவரோட டிஃபென்ஸில் வந்து இப்போ ஃப்ரண்ட்லைன் பேட்ஸ்மேனோட டிஃபென்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப இன்வால்வ்டாக அந்த கமின்ஸை பற்றி பேசின மாதிரி தான் இவர்கிட்டையும் சொல்லணும். அந்த மாதிரி இருந்தார். ஒரு பெரிய வரவு இந்த மாதிரிலாம் யூஸ்வலாக அமையாது உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு போலர் வெளியே போகும்போது அவருக்கு பதிலாக வர ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரியோ இல்லை சில ஏரியாவில் அதை விட பெட்டராகவோ வந்து ஃபிட்டின் ஆகுதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஆஸ்திரேலியா வந்து இந்த இந்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லக்கி. ஆஸ்திரேலியா நீங்க சொல்லும்போது அவரை ரொம்ப நாள் கழிச்சு தான் பயன்படுத்தினாங்க. ஒரு பூர்வக்குடி கேட்டகரியை சேர்ந்தவர் அவரு. ஜேசன் கில்லஸ்பிக்கு அடுத்தது ஒரு பூர்வக்குடி மக்கள்னா இவர் போலண்டு தான். 2016ல் ஓடிஐல டெபியூ ஆனார் அவரு. ஆனா 2021ல் தான் ரெட் பால் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சாரு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஆஷஸ் சீரியஸ்ல. பட் இப்போ வந்து உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி எவ்வரி பால் வந்து விக்கெட் டேக்கிங் டெலிவரி அப்படிங்கிறத வந்து ஒரு சைடு நம்ம இந்தியாவில் எப்படி பும்ராவை பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரியே போலண்ட் பேச வச்சுட்டாரு இந்தியாவை. கரெக்ட். அதை தொடர்ந்து 2 யங்ஸ்டர்ஸ், சாம் கான்ஸ்டஸ் அண்ட் வெப்ஸ்டர். வெப்ஸ்டர்ஸ் எக்ஸலண்ட். அவர் வந்து இன்ஃபேக்ட் ஒரு மேட்ச் முன்னாடியே மிஷேல் மார்ஷுக்கு பதிலாக அவரை கொண்டு வந்திருக்கலாங்கிறது எனக்கு தோணுச்சு. நல்லா வந்தார், கரெக்டாக ஃபிட்டின் ஆனார். அந்த அவருக்கு கொடுத்த ரோல் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, நல்லா பண்ணார். மிஷேல் மார்ஷ் அளவுக்கு போலிங் இல்லாட்டா கூட அவரோட லிமிட்டேஷன் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கு மேலே அண்டிவாக அவர் எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நான் போடுறேன், டைட்டாக போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் எனக்கு கையில் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நான் ரன்னு லீக் பண்ணேன்னா அது டீமுக்கு காசுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக போடுறாரு. அந்த டைட்டாக போட்டதில் 1 or 2 விக்கெட்ஸ் அங்கங்கே எடுக்கிறாரு. ஸோ அந்த டைட் போலிங்கை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணார். ஏன் ரோல் இது அப்படின்னு. அதே மாதிரி சிப்ஸ் ஆர் டவுன் ஒரு 5 விக்கெட் 6 விக்கெட் போயிருக்கும்போது நடுவில் வந்து நின்று அவர் ஆடின இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே ஆடினது. செகண்ட் திங், இன்றைக்கி வின்னிங் ஷாட் அவர் அடித்து அந்த ஒரு சின்ன கொலாப்ஸ் மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு 2 விக்கெட் போச்சு. என்னடா இது அப்படின்னு மற்றவங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வந்தார், நல்ல சீல் அடித்து உட்காந்துட்டார். டிராவிஸ் ஹெட் ஒரு ஹெட் வந்து தைரியமாக ஆடிட்டு இருக்கும்போது இவர் வந்து எந்த சலனமும் இல்லை, நீட்டாக ஆடினார். ப்ரொஃபஷ்னலாக அந்த கேமை எப்படி கொண்டு போய் அழகாக போய் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு போனார். நல்ல வரவு உங்களுக்கு. இது வந்து அவரோட டெபு மேட்ச் மாதிரியே இல்லை. அவர் பார்த்தா ஒரு சீசன்டு கிரிக்கெட்டர் மாதிரி தான் ஆடினார். கான்ஸ்டாஸ்
அந்த பையன் தன்னை, நான் மறுபடியும் 2வதோட சொல்கிறேன், தன்னை கட்டையில் பண்ணிக்கலன்னா அந்த பையனை அந்த பையன் சரியாக செதுக்கப்படவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வண்டி ஓடாது. இதை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்தியன் கிரிக்கெட்லேயே நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு ஸ்ரீசாந்த் ஆகட்டும், ஒரு பிரவீன் குமார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப அக்ரெசிவாக வந்து அப்படின்னு காலை தூக்கி விட்டு ஒரு குதிக்கிறது, அது பண்ணுறது, சும்மா கலாட்டா பண்ணுறது, வெறுப்பேற்றுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ஆளுங்களாம் ரொம்ப நாள் நிற்கலை. இது வந்து என்ன ஆகும்னா, முதல்ல மேபி வந்த புதுசில் உங்களுக்கு த்ரில்லாக இருக்கும். அவன் 19 வயசு பையன் எவ்வளோ துருதுருன்னு இருக்கான் பாரு அப்படின்னு ரசிக்க மாட்டாங்க. இது வந்து அவரோட கேம் போய்டுங்கிற மீனிங்கில் நான் சொல்லல. எல்லாருமே சேர்ந்து அழிச்சிடுவாங்க. நோபடி வில் என்ட்ரு. இப்போ வந்து பும்ரா மாதிரி ஒரு ஆளை போய் அவன் முறைக்கிறான் அப்படின்னா, அந்த பையன் அவன் இவன்னு பேசுகிறேன் முறைக்கிறான் அப்படின்னா ரசிப்பாங்களா? அது ரசிக்கப்படக்கூடியதா? கமின்ஸ் முறைச்சாருன்னு வச்சுக்கோங்க பும்ராவை, அது வேற லெவல், அது வேற மாதிரி எடுத்துப்பாங்க, அது ஸ்லெட்ஜிங்னு எடுத்துப்பாங்க. இந்த பையன் வந்து முறைக்கிறது வந்து நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளாங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து அந்த பும்ரா மாதிரி ஆட்களை போய் பேசுறது, ஒரு அதெல்லாம் வந்து நம்மளும் வந்து அவனை வந்து அந்த பையனை வந்து கோழி கொண்டு போய் இடித்தது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த பையனை பெரிய ஆளாக்கி விட்டுட்ருக்கோம் சமயத்தில். அதுவும் பண்ணக்கூடாது. சிராஜ் மாதிரி ஆட்கள் போய் முறைக்கிறது, அதெல்லாம் அந்த பையன் சின்ன பையன் வந்து சீப்பா அப்படின்னு தள்ளி விட்டு போகிற மாதிரி வச்சுக்கணும் அவனை. அப்படி விட்டுட்டு அவனை போய் பெரிய ஆளாக்கி அவன் வந்து ஷாட்டில் நின்று அவன் கத்தல், அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை வந்து இரிட்டேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நாட் இன் குட் டேஸ்ட். இது வந்து ரொம்ப ஈவன் அந்த கிரிக்கெட் ஆஸ்திரேலியா போர்டே அதை எடுக்கணும், அது அட்டன் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா சில கம்ப்ளைண்ட்ஸு ஐசிசிக்கு போகலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வெளியே தெரியாது, இன்டைரக்டாக உள்ளே போகும். அது விதமாக அவனை கூப்பிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா கமின்ஸ் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஸ்லட்ஜிங் பண்ணுறதுனா நிறையா குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த அளவுக்கு யாருமே பெருசாக பண்ணுறது கிடையாது. ஈவன் ஸ்மித் ஆகட்டும், லபிஷன் ஆகட்டும், இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்த பிளேயர்ஸ் தான். பட் இப்போ அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி திடீர்னு ஒரு மேட்ச் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் பவுலர்லாம் பண்ணும்போது இதை கமின்ஸ் வந்து கண்டிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிக்கப்படுவார் அவர், கண்டிக்கப்படணும். அது மேபி இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் அவங்க அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அதை நம்ம இழுத்து விட்டது நம்ம சிராஜ் தான். இந்த டிராவிஸ் ஹெட்டு கேஸில் 140 அடிச்சுட்டு போகும்போது வெளில போடான்னு காமிச்சது, அங்கே தான் அது ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் நம்ம இந்தியா வந்து நீங்கள் ஸ்கொயர் சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக அப்பில் இல்லை, மீடியம் ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த சுச்சுவேஷனில் அது கொண்டு அதுக்கப்புறம் டவுனுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் அவங்களோட ஸ்லெட்ஜிங்கை வந்து என்ன ஒன்று திட்டவே இல்லை, திட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. இது அது நம்மளை தான் தூண்டி விட்டோம், அது நம்ம தான் அந்த திரியை பிடிச்சி இழுத்து விட்டோம். அது கொஞ்சம் அதிகமாக போச்சு. அது நோன். ஆஸ்திரேலியா வந்து தே ஆர் நோன் ஃபார் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். பட் அவங்க நம்ம இன்ஸ்டிகேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓவராலாக கமின்ஸோட லீடர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீமை நல்ல கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஈவன் ஒரு சாதாரணமாக கொஞ்சம் லூஸ் டெம்பர் ஆகக்கூடிய ஆட்கள்லாம் கூட கொஞ்சம் இதுவாக தான் ஆமிக்கபிளாக தான் இருந்தாங்க. மேபி நடுவில் வந்து வார்த்தைகள் பரிமாற்றம் இருந்துக்கலாம், நம்மளுக்கு கேட்கல. அது ஓகே, அது இருக்க தான் செய்யும். பட்டு இந்த பாடி லாங்குவேஜை பார்த்தா கான்ஸ்டன்ஸ் வந்து வெரி பேட். ஐ டென்ட் லைக். பார்ப்போம் சார். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பிஜிடி ட்ராஃபி வந்து இழந்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்தியன் டீம் நிறையா ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கௌதம் கம்பீரும் போர்டும் சேர்ந்து நிறையா டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க அப்படின்னு நிறையா பேசப்படுது. சீனியர்ஸ் மேலே நிறையா கேள்விக்குறிகள் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக கண்டிப்பாக பேசுவோம். எஸ். இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.